கையில வைகுண்டம் இருக்கிறதுனால வைகுண்டம் வேண்டான்னு முதல் படியில படுத்துனுட்டார். இன்னைக்கும் பண்டரிபுரம் போனா பாண்டுரங்கன் சந்நிதியில முதல் படி நாமதேவர் அதுல இருக்கார். இப்ப துகாராம் மகாராஜ் பரம பிரேம பக்தர், மகாஜானி. பக்தியில பரபக்தின்னு பேர். உயர்ந்த பக்தி பிரேம பக்தி, அதுதான் பரபக்தி. பகவன் நாம கீர்த்தனம் முணுமுணுன்னு பாடவே கூடாது. ஒருத்தர் கேட்டார், திவ்ய நாம கீர்த்தனங்கள் இருக்கணும், பாகவதாலாம் தீப பிரதர்ஷனம் பண்றாலே பார்த்துருப்பேன். எல்லா கீர்த்தனமே கத்தணும். ஆலோல துளசி வனமால பூஷண, ஆலோல துளசி வனமால பூஷண, ஸ்ரீராம ராம ஹரே. இப்படி கத்தணும். எல்லாம் 18 கீர்த்தனம், 18 கத்தனம். உறைஞ்சு உச்சை சகார உச்சைகின்னர் ஜெயதேவர். ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு கத்தரேளு பகவானுக்கு காது செவிடான்னு கேட்டார். மெதுவா பேசினாலே புரியுமே, இப்படி கத்துவானே. கத்தினாதான் அகம்பாவம் போகும். கீழே பாடினா ராகத்தை காட்ட முயற்சி பண்ணுவான், பிருகா போடுவான், கமகம் கொடுப்பான், ராகத்தினுடைய சூட்சத்தெல்லாம் டச் பண்ண விரும்புவான். கத்த ஆரம்பிச்சுட்டா ஸ்ருதியோட கீழே இறங்கிறதே பெரும்பாடாக இருக்கும். ஸ்ருதியோட இறங்கினா போரும்னு இருக்கும், கத்திவிட்டா அப்பதான் அகம்பாவம் போகும். நாம்தேவ் மகாராஜ் பார்த்தார், 80 வயசு ஆகிடுச்சு. இனிமே அதுவும் இந்த மகாராஷ்டிர சம்பிரதாயத்தில் நாங்கள்லாம் 1.5 கட்டை 2 கட்டை தான். அவள் ஸ்டார்டிங்கே 4 கட்டை ஆம்பளைகள்லாம். இவளுடைய இந்த படு பூவா, ரமேஷ் பூவா பாட்டெல்லாம் நிறைய கேட்பேன் நான் முன்ன. இப்போ டைம் இல்லை கேட்குறது. அவள்லாம் பார்த்தா ரமேஷ் பூவான்னு ஊத்தர். பொம்மநாட்டி கூட அவரோட பாட முடியாது. ஒரு ஆம்பளை 80 வயசு கிழவர் நல்ல ஹை பீச்சு பாடுவார். 4.5 கட்டை 5 கட்டைக்கு பாடுவார். பார்த்தார், பாண்டுரங்கன்ட்ட சேவிச்சார். பாண்டுரங்கன்ட்ட விடை பெற்று கொண்டார். என்னன்னா, நான் இந்த ஜென்மா போறோம், தெம்பா மூச்சை தம் கட்டி பாட முடியல, இன்னும் 40 கோடி பாக்கி இருக்கு, போறோம். நீ 100 கோடி பிரதிஜை அபங்கம் பாடுறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன், மிச்சம் 40 கோடி இருக்கு, அது அடுத்த ஜென்மால பாடிக்கிறேன். எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் பாரு. நமக்கு 5 ஃப்ளோருக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுவிட்டு கவர்மெண்ட்ல இந்த பில்டிங்கில் 2 ஃப்ளோர் கட்டிவிட்டு வயசாகிடுது, அடுத்த ஜென்மால 3வது ஃப்ளோர் கட்டுறேன்னு போக முடியுமோ? இந்த ஜென்மாவோட சரியா போச்சு சகல பந்தங்களும். அவருக்கு ஒரு துணிச்சல், அடுத்த ஜென்மால பார்த்துக்கலான்னு. என்னன்னா, எங்க படுத்து வைகுண்டம்? கரஸ்திதேபி வைகுண்ட, கையில் இருக்கு வைகுண்டம். பிராபஜன்ம புனச்ச சஹா, திருப்பி ஜென்மாவை அடைஞ்சார். துகாராமஸ்வரூபேண உணரபி அவதீரிய சகா. கையில வைகுண்டம் இருக்கிறதுனால வைகுண்டம் வேண்டான்னு முதல் படியில படுத்துனுட்டார். அவருடைய சரீரம் படியோட படியாக லயமாயிடுது. இன்னைக்கும் பண்டரிபுரம் போனா பாண்டுரங்கன் சந்நிதியில முதல் படி நாமதேவர் அதுல இருக்கார். நாமதேவரா இருக்கும் பொழுது பிரேம பக்தி. இப்ப துகாராம் மகாராஜ் பரம பிரேம பக்தர், மகாஜானி. பாண்டுரங்க பராம் பக்தி, பக்தியில பரபக்தின்னு பேரு. உயர்ந்த பக்தி பிரேம பக்தி, அதுதான் பரபக்தின்னு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.